நான் பஸ்ஸில் போகும்போது சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்திருப்பாங்க. லைட்டாக அசஞ்சோம்னு வைங்க, என்ன அப்படிம்பாங்க. நம்ம தோள்பட்டை என்ன அவனுக்கு என்ன நேர்ந்தா விட்டுருக்கு? அதுவும் இந்த 3 பேர் கொண்ட சீட்டெலாம் இருக்குது. அதில் குண்டா ஒருத்தன் வந்துட்டா நமக்கு பெரும்பாடாக இருக்கும். எவனாவது ஒல்லியாக வந்தான்னு வைங்க, உனக்கு தான் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருவேன். சமீபத்தில் நாகப்பட்டினம் போனேன். அப்போ ஒல்லியாக ஒருத்தன் பீடி மாதிரி வந்தேன். இடம் இருக்கா அப்படின்னு கேட்டான். உனக்கு தான் உட்காரு அப்படின்னு. துரோகி என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டே இருந்தவன் பெரியப்பா பெரியப்பா இங்கே வாங்க சீட்டு பிடிச்சிருக்கேன்னு கத்துனான். வெளியே எட்டி பார்த்தா ஒரு பெரிய பீப்பா நிற்குது. பெரியப்பா பெரியப்பான்னு கத்தி நமக்கு பெரிய ஆப்பால வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நினச்சது. அவன் பெரியப்பாவை கொண்டு வந்து உட்கார வச்சு நமக்கு இடது கையே இடம் தெரியாமல் பண்ணிவிட்டான். அது கூட பரவாயில்ல, ஸ்ரீரங்கம் வந்தால் சொல்லு தம்பின்னு. நான் கூட இறங்குவான் போல இருக்குன்னு நினச்சேன். நான் இந்த ஆளுக்காக முடிச்சிருந்து ஸ்ரீரங்கம் வரவும் அடித்து எழுப்பி உட்கார வச்சு ஸ்ரீரங்கம் வந்துருச்சுன்னு சொல்லி கற்றுன்னு கத்தி எந்திரிங்கன்னு சொல்லி உட்கார வச்சா சாமியை கும்பிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். நான் இந்த ஆள் இறங்குவான்னு பார்த்தா சாமியை கும்பிட்டு பக்கிப்புள்ள மறுபடியும் படுத்துருச்சுன்னா இவன் சாமி கும்பிட்றதுக்காக நம்மளெல்லாம் நின்று விட்டுருக்கேன். ஆசிரியர் தமிழ் பாட விடைத்தாளை திருத்திவிட்டு 6ஆம் வகுப்பு பிரிவில் நுழைந்தார். எல்லா மாணவர்களுக்கும் விடைத்தாளை வழங்கினார். தனது விடைத்தாளை கண்ட ஒரு மாணவன் கண்ணீர் விட்டு அழுதான். இதை கண்ட ஆசிரியர், ஏப்பா தம்பி, நீதான் தமிழ்லேயே முதல் மதிப்பெண், அதுவும் 100க்கு 98 மதிப்பெண் வாங்கியிருக்கிற, பிறகு எதற்காக அழுகிற என்றார். அதற்கு அந்த மாணவன், ஐயா, நான் எல்லா விடைகளையும் சரியாக எழுதியிருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு 98 மதிப்பெண் மட்டுமே கொடுத்திருக்கிறீர்கள் என்றார். வகுப்பில் சிறிது சலசலப்பு நேர்ந்தது. ஆசிரியர் என்ன என்று பார்த்தார். இன்னொரு மாணவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மற்றொரு மாணவனை கிண்டல் செய்து சிரித்துக்கொண்டு ஆனந்தமாக இருந்தான். இதை கண்ட ஆசிரியர் அவனை எழுந்து நிற்க சொல்லி, ஏண்டா எருமை, தமிழ்ல நீ வெறும் 100க்கு 2 மார்க் தான் வாங்கிட்டு இப்படி இருக்கிற, இதுல வெக்கமே இல்லாம சிரிப்பு வேற, அறிவே இல்லையா? எதுக்கடா இப்ப சிரிச்ச? அது வேற ஒன்றும் இல்லையா, நான் என்னோட தமிழ் பேப்பர்ல ஒண்ணுமே எழுதல, ஆனா அதுக்கு நீங்க 2 மார்க் போட்டுக்கிறீங்க, அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னா. இச்சம்பவத்திலிருந்து நாம் உணர்வது, எந்த ஒரு பிரச்சனையும் கஷ்டமாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு கஷ்டமாகத்தான் தெரியும். எளிதாக எடுத்துக்கொண்டால் நமக்கு அது எளிதாக தெரியும். ஒரு பிரபலமான பத்திரிகை நிறுவனத்தில் ஒரு அரசியல்வாதி இறந்து விட்டதாக தவறாக ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டார்கள். இதை பார்த்த அரசியல்வாதி உடனே பத்திரிகை அலுவலகத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். நான் இறந்து விட்டதாக தவறான செய்தியை வெளியிட்டிருக்கிறீர்கள், இதற்காக வருத்தம் தெரிவிக்காவிட்டால் வழக்கு தொடருவேன் என்றார். பத்திரிகை ஆசிரியரும் இதற்கு ஒப்புக்கொண்டு அடுத்த நாள் தனது செய்தித்தாளில் கீழ்கண்டவாறு ஒரு செய்தியை வெளியிட்டார். அரசியல்வாதி அஞ்சா நெஞ்சன் இறந்து விட்டதாக எமது செய்தித்தாளில் பிரசுரமான செய்தி தவறானது என்றும் அவர் இன்னும் இறக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். இதை பார்த்த அரசியல்வாதிக்கு மீண்டும் கோபம் மூர்க்கத்தனமாக வந்தது. அது என்ன, இன்னும் இறக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறீர்கள். ஐயா, மீண்டும் மன்னிக்கிறோம், அடுத்த முறை நாளை செய்தித்தாளில் சரியாக பதிவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அரசியல்வாதி அஞ்சா நெஞ்சன் இறந்து விட்டதாக எமது செய்தியாளர் பிரசுரமான செய்தி தவறானது என்றும் அவர் இன்னும் இறக்கவில்லை என்பதை சந்தோஷத்துடன் வாடிக்கையாளருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை பதிவிட்டிருந்தார்கள். ஒரு கார் விபத்து நடந்துவிட்டது. அங்கே ஏராளமான கூட்டம் கூடிவிட்டது. அப்போது அந்த பக்கமாக வந்த நிருபர் காரில் சிக்கிய யாரோ அடிபட்டு விட்டதாக அந்த காரை சுற்றி சூழ்ந்திருந்தவர்கள் பேசிக்கொண்டார்கள். செய்தியை சேகரிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த காரை நெருங்க முயன்றார். ஆனால் கூட்டத்தினர் அவருக்கு வழிவிடவில்லை. விடுவாரா நிருபர்? ஒரு ஐடியா செய்தார். காரில் அடிபட்டது எனது நண்பர், வழிவிடுங்கள் என்று கத்தினார். கூட்டத்தினரும் ஒதுங்கி வழிவிட்டார்கள். காரில் சிக்கி அடிபட்டது யார் என்று எட்டி பார்த்த நிருபர் அசடு வழிந்தார். காரணம், காரில் சிக்கி அடிபட்டிருந்தது ஒரு குரங்கு.